சதுரங்க ஒலிம்பியாட். சதுரங்க விளையாட்டிற்கு உலகில் மிகவும் புகழ்பெற்ற போட்டி சதுரங்க ஒலிம்பியாட், செஸ் ஒலிம்பியாட் ஆகும். பொதுவாக இந்த போட்டியை நடத்துவதற்கு நாடுகளுக்கு மத்தியில் கடும் போட்டி நிலவுகிறது. இதுவரை இந்த போட்டியை நடத்த இந்தியாவிற்கு வாய்ப்பு எட்டவில்லை. இவ்வாண்டு இந்த அரசின் சீரிய முயற்சிகளின் பயனாக முதல் முறையாக சதுரங்க ஒலிம்பியாட் சென்னையில் நடைபெற வரும் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 150 நாடுகளை சேர்ந்த 2000 முன்னணி சதுரங்க வீரர்கள் இப்போட்டியில் கலந்து கொள்ள உள்ளனர். தமிழ்நாட்டின் விளையாட்டுத் துறையில் இது ஒரு திருப்புமுனையாக அமையும். இந்த போட்டியை சிறப்பாக நடத்த முழு ஒத்துழைப்பையும் ஆதரவையும் இந்த அரசு வழங்கும். இம்மதிப்பீடுகளில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறைக்கு 293.26 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மக்கள் நல்வாழ்வு. தரமான மருத்துவ வசதிகளை மாவட்ட அளவில் வழங்குவதற்காகவும் முக்கிய திட்டங்களை ஒருங்கிணைந்து செயல்படுத்தவும் 19 அரசு மருத்துவமனைகளை புதிய மாவட்ட தலைமை மருத்துவமனைகளாக மேம்படுத்திட அரசு முடிவு செய்துள்ளது. புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட 6 மாவட்டங்கள் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகள் 1019 கோடி ரூபாய் செலவில் மாவட்ட தலைமை மருத்துவமனைகளாக தரம் உயர்த்தப்படும். உலகளாவிய நோய்த்தாக்க ஆய்வின்படி மன அழுத்தம், பதற்றம், மனச்சிதைவு ஆகியவற்றின் தாக்கம் அதிகமாக உள்ளது. எனவே தமிழ்நாட்டில் மனநல மருத்துவ பயிற்சி பெற்ற மனித வளத்துடன் மனநோய் சிகிச்சை கட்டமைப்பை வலுப்படுத்துவது இன்றியமையாதது. இத்தகைய உயர்தர மனநல சேவைகளை வழங்குவதற்காக கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மாநில மருத்துவமனை IMH, தமிழ்நாடு மனநலம் மற்றும் நரம்பியல் நிறுவனம் TNMHANS என்ற உயர்நிலை அமைப்பாக மேம்படுத்திட அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கு முதல் கட்டமாக 40 கோடி ரூபாய் வழங்கப்படும். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அரசு அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலையம் 1969ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டு 290 படுக்கை வசதிகளுடன் செயல்பட்டு வருகின்றது. இந்த மருத்துவமனையை தற்போது 500 படுக்கை வசதிகளுடன் 120 கோடி ரூபாய் செலவில் விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது. இம்மருத்துவமனையை கூடுதலாக 750 படுக்கை வசதிகளுடைய தன்னாட்சி அதிகாரம் பெற்ற உயர்தர மருத்துவமனையாக மேலும் தரம் உயர்த்தப்படும். இப்பணிகள் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலக வங்கி மற்றும் தேசிய சுகாதார இயக்க நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும். தற்போது உக்ரைனில் நடைபெற்று வரும் போரினால் பாதிக்கப்பட்டு தமது மருத்துவ கல்வியை தொடர இயலாமல் தாயகம் திரும்பியுள்ள நமது மாணவர்கள் அனைவரும் தமது மருத்துவ கல்வியை தொடர்வதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பிரதமர் அவர்களை வலியுறுத்தியுள்ளார்கள். இந்த மாணவர்கள் நமது நாட்டிலோ பிற நாடுகளிலோ மருத்துவ கல்வியை தொடர்வதற்கான வழிமுறையை ஒன்றிய அரசால் வகுக்கப்பட்டு வருகின்றன. இந்த வழிமுறைகளின் அடிப்படையில் அவர்களது எதிர்கால மருத்துவ கல்விக்கான அனைத்து உதவிகளையும் இந்த அரசு வழங்கும். தேசிய ஊரக சுகாதார இயக்க திட்டத்திற்கு 1906 கோடி ரூபாயும், அவசர ஊர்தி சேவைகளுக்கு 304 கோடி ரூபாயும், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டத்திற்கு 817 கோடி ரூபாயும், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கு 1547 கோடி ரூபாயும் இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இம்மதிப்பீடுகளில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 17,901.73 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சமூக நலன். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்றார் மகாகவி.
ஏழை எளிய குடும்பத்தினை சார்ந்த பெண்களின் கல்வியை ஊக்குவிக்கும் திருமண உதவிக்காகவும் திருமண உதவிக்காகவும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் 1989 ஆண்டு மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டம் தொடங்கப்பட்டது. மாறிவரும் கால சூழலுக்கு ஏற்ப பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களை சார்ந்த பெண்கள் உயர்கல்வியை உறுதி செய்ய இத்திட்டத்தை மாற்றியமைப்பது அவசியமாகிறது. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவிகள் உயர்கல்வி சேர்க்கை மிக குறைவாக இருப்பதை கருத்தில் கொண்டு மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டம் மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என மாற்றி அமைக்கப்படுகிறது. இதன் மூலம் அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று மேற்படிப்பில் சேரும் அனைத்து மாணவிகளுக்கும் பட்டப்படிப்பு, பட்டயப்படிப்பு, தொழிற்படிப்பு ஆகியவற்றில் இடைநிற்றல் இன்றி முடிக்கும் வரை மாதம் 1000 ரூபாய் அவர்கள் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். இந்த மாணவிகள் ஏற்கனவே பிற கல்வி உதவி தொகை பெற்று வந்தாலும் இத்திட்டத்தில் கூடுதலாக உதவி பெறலாம். இத்திட்டத்தின் மூலம் சுமார் 6 லட்சம் மாணவிகள் ஒவ்வொரு ஆண்டும் பயன்பெற வாய்ப்புள்ளது. இந்த புதிய முன்முயற்சிக்காக வரவு செலவு திட்டத்தில் 698 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஈவேரா மணியம்மையார் நினைவு வறிய நிலையில் உள்ள விதவியரின் மகள்களின் திருமண நிதியுதவி திட்டம், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி கலப்பு திருமண நிதியுதவி திட்டம், அன்னை தெரேசா அம்மையார் நினைவு ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண நிதியுதவி திட்டம், டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண நிதியுதவி திட்டம் ஆகிய திட்டங்கள் எவ்வித மாற்றமுமின்றி தொடர்ந்து செயல்படுத்தப்படும். செங்கல்பட்டு மற்றும் ஆத்தூரில் 27 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செங்கல்பட்டு மாவட்டம் ஆத்தூரில் 27 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சமூக மேம்பாட்டிற்கான ஒருங்கிணைந்த பயிற்சி மையம் அமைக்கப்படும். இம்மையத்தில் குழந்தைகள் மற்றும் மகளிரின் நலன், உரிமைகள் மேம்பாட்டு, அதிகார பரவலாக்கம் தொடர்பாக சமூக நலத்துறை அலுவலர்கள் உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்களுக்கும் பயிற்சிகள் அளிக்கப்படும். ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்திற்கு ICDS 2542 கோடி ரூபாயும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்திற்கு 1949 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இம்மதிப்பீடுகளில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறைக்கு 5922.40 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலன். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவோரால் தொடங்கப்படும் புத்தொழில் நிறுவனங்களுக்கு உதவிடும் வகையில் தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கத்திற்கு டான்செம் 30 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும். அரசு மற்றும் அரசு நிறுவனங்களில் பதுக்கக்கூடிய கொள்முதலில் 5% தமிழ்நாட்டை சார்ந்த ஆதிதிராவிடர் பழங்குடியினர் தொழில் முனைவோர் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும். விளிம்பு நிலையில் இருக்கும் இருளர்கள் போன்ற பண்டை பழங்குடியினருக்கு particularly vulnerable tribal groups இந்த ஆண்டு 20.7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 443 வீடுகள் கட்டுவதற்கு அரசு அனுமதி வழங்கியுள்ளது. வரும் நிதியாண்டில் மேலும் 1000 புதிய வீடுகள் பண்டைய பழங்குடியினருக்கு 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டித்தரப்படும். ஆதிதிராவிடர் பழங்குடியினர் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உயர்கல்வி உதவித்தொகைக்காக 1963 கோடி ரூபாயும், உணவு கட்டணத்திற்காக 512 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இம்மதிப்பீடுகளில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கு 4281.76 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
மாணவர் விடுதிகள். அனைத்து அரசு மாணவர் விடுதிகளின் செயல்பாடுகளையும் ஆய்வு செய்து அதன் கட்டமைப்பு வசதிகள், சுகாதாரம், கல்வி சூழல், உணவு தரம், பாதுகாப்பு, கண்காணிப்பு ஆகியவற்றை மறுசீரமைக்க தேவையான பரிந்துரைகளை வழங்க ஓர் உயர்மட்ட குழு அமைக்கப்படும். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலன். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் சமூக பொருளாதார முன்னேற்றம் அடையும் வண்ணம் தற்போது நடைமுறையில் உள்ள வாழ்வாதார திட்டங்களை ஆய்வு செய்து மாறிவரும் பொருளாதார சூழலுக்கு ஏற்றவாறு மறுசீரமைக்கப்படும். பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்மரபினர் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உயர்கல்வி தொகைக்காக 322 கோடி ரூபாயும், மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டிகள் வழங்குவதற்கு 162 கோடி ரூபாயும் 162 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சிறுபான்மையரின் நலன். தமிழ்நாட்டில் உள்ள சிறுபான்மையர் வழிபாட்டு தலங்களான தேவாலயங்கள், பள்ளிவாசல்கள், தர்காக்களை பழுது பார்ப்பதற்காகவும் புனரமைப்பதற்காகவும் அரசு நிதியுதவி வழங்கி வருகிறது. இந்த ஆண்டு சென்னையில் உள்ள வெஸ்லி தேவாலயம், புனித தோமையர் மலை தேவாலயம், திருநெல்வேலியில் உள்ள கால்ட்வெல் தேவாலயம், நாகர்கோயிலில் உள்ள தூய சேவியர் தேவாலயம், சென்னையில் உள்ள நவாப் பாலாஜா பள்ளிவாசல், ஏர்வாடி தர்கா, நாகூர் தர்கா ஆகிய தொன்மையான வழிபாட்டு தலங்கள் புனரமைக்கப்படும். இப்பணிகளுக்கு வரும் நிதியாண்டில் 12 கோடி ரூபாய் வழங்கப்படுகிறது. இம்மதிப்பீட்டுகளில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினரின் நலனுக்காக 1230.37 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் நலன். சிறப்பு தேவையுள்ள ஒவ்வொரு குழந்தையும் நன்கு வளர்வதற்கான வாய்ப்புகளை உறுதி செய்வதற்கு ஆரம்ப கட்டத்திலேயே குறைபாட்டை கண்டறிந்து சிகிச்சை வழங்குவது இன்றியமையாததாகும். தற்போது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, பள்ளிக்கல்வித்துறை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் துறை ஆகிய துறைகள் இப்பணிகளை தனித்தனியாக செய்கின்றன. இத்துறைகளின் நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்து தகவல் பரிமாற்றத்திற்கு வழிவகை செய்து பல்வேறு வகையான சிகிச்சை மையங்கள் மூலம் சிறப்பு தேவைகளுடன் பிறக்கும் குழந்தைகளுக்கு அனைத்து சேவைகளையும் வழங்க இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும். தரமான ஆரம்ப நிலை பயிற்சி மற்றும் கல்வியை வழங்குவதற்காக தன்னார்வ தொண்டு நிறுவனங்களால் நடத்தப்படும் மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி நிறுவனங்களுக்கு அரசு சம்பள மானியம் வழங்கி வருகிறது. இந்நிறுவனங்களில் பயனாற்றும் உடற்பயிற்சி பயிற்றுனர்கள் மற்றும் சிறப்பு கல்வியாளர்களுக்கு வழங்கப்படும் மாத மதிப்பூதியம் 14,000 ரூபாயிலிருந்து 18,000 ரூபாயாக உயர்த்தப்படும். கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான பராமரிப்பு தொகைக்காக 450 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இம்மதிப்பீடுகளில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு 838.01 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித்துறை. பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 2016-20 ஆண்டுகளில் ஒப்பளிக்கப்பட்ட 1,77,922 வீடுகளின் கட்டுமான பணிகள் விரைவுபடுத்திட மேற்கூரை அமைப்பதற்காக கூடுதலாக வழங்கப்படும் 70,000 ரூபாய் உட்பட ஆண்டுதோறும் வீடு ஒன்றிற்கு மொத்தம் 1,68,000 ரூபாய் மாநில அரசு வழங்கி வருகிறது. 2021-22 ஆண்டில் 2,30,788 புதிய வீடுகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்காக 4,848 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கட்டமைப்பு பற்றாக்குறையை நிறைவு செய்து கிராமங்களை பன்முக வளர்ச்சியடைய செய்வது அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2இன்
குறிக்கோளாகும். வரும் ஆண்டில் 1455 கோடி ரூபாய் செலவில் 2657 கிராம ஊராட்சிகளில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். அரசின் முன்னோடி திட்டமான கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு அரசு திட்டங்களை ஒருங்கிணைத்து இத்திட்டம் செயல்படுத்தப்படும். சமத்துவம் தலைக்கும் ஏற்றத்தாழ்வுகளற்ற தமிழ் சமுதாயத்தை உருவாக்கும் நோக்கில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களால் பெரியார் நினைவு சமத்துவபுரங்கள் அமைக்கப்பட்டன. முதற்கட்டமாக கடந்த 10 காலமாக பராமரிப்பு இன்றி புறக்கணிக்கப்பட்ட 149 சமத்துவபுரங்கள் 190 கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்படும். பிரதமரின் கிராம சாலை திட்டம் 3 கீழ் 1280 கிலோமீட்டர் நீளமுள்ள 280 சாலைகளை 791 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் 54 பாலங்களை 221 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் அமைப்பதற்கான பணிகள் வரும் ஆண்டில் மேற்கொள்ளப்படும். மகளிர் சுய உதவிக்குழுக்கான தற்காலத்திய தொழில்நுட்ப பொருளாதார தேவைகளுக்கு ஏற்ப திறன்மிகு சுய உதவிக்குழுக்களாக ஸ்மார்ட் எஸ்ஹெச்ஜி மேம்படுத்த முன்னோடி பயிற்சி திட்டமாக பைலட் ட்ரைனிங் பேசிஸ் மதுரையில் தொடங்கப்படும். தமது முன்னேற்றத்துடன் தாம் சார்ந்துள்ள சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கும் அவர்கள் பங்காற்றும் வகையில் சுய உதவிக்குழுக்களை மெருகேற்றிட பயிற்சி வழங்கப்படும். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு 2800 கோடி ரூபாயும், சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்திற்கு 705 கோடி ரூபாயும், தேசிய ஊரக வாழ்வாதார திட்டத்துக்கு 636 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இம்மதிப்பீடுகளில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறைக்கு 26,647.19 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகம், திடக்கழிவு மேலாண்மை உட்பட முழுமையான சுகாதாரத்தை உறுதி செய்வதற்கான 2வது தூய்மை இந்தியா இயக்கம் ஒன்றிய அரசின் நிதி உதவியுடன் அரசால் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்திற்கான மாநில பங்கீடாக 2169 கோடி ரூபாயுடன் மொத்தமாக 5465 கோடி ரூபாய் ஒப்பளிக்கப்பட்டுள்ளது. கொடுங்கையூரில் பல ஆண்டுகளாக தேங்கியுள்ள குப்பைகளை பிரித்து அகற்றும் பணிகள் பயோமைனிங் முறையில் வரும் நிதியாண்டில் மேற்கொள்ளப்படும். அம்ருத் 2.0 திட்டத்திற்கான ஒட்டுமொத்த திட்ட மதிப்பு சுமார் 13,000 கோடி ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசு, உள்ளாட்சி அமைப்புகள், பன்னாட்டு நிதி நிறுவனங்கள் மற்றும் ஒன்றிய அரசு ஆகியவற்றின் பங்களிப்பின் வாயிலாக இத்திட்டத்தின் மூலம் பல்வேறு குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் மேலாண்மை திட்டங்களை அரசு செயல்படுத்தும். இம்மதிப்பீடுகளில் அம்ருத் திட்டத்திற்கு 2130 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட தாம்பரம், காஞ்சிபுரம், கும்பகோணம், கரூர், கடலூர், சிவகாசி ஆகிய 6 மாநகராட்சிகளின் அடிப்படை கட்டமைப்பு உருவாக்குவதற்கு தலா 10 கோடி ரூபாய் என மொத்தம் 60 கோடி ரூபாய் சிறப்பு நிதியாக வழங்கப்படும். மேலும் புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட 28 நகராட்சிகளுக்கு தலா 2 கோடி ரூபாய் என மொத்தம் 56 கோடி ரூபாய் சிறப்பு நிதியாக வழங்கப்படும். 200 ஆண்டுகளுக்கு முன் ஜூன் 1822 ஜான் சலிவன் என்ற ஆங்கிலேய அதிகாரியால் முதலாக கண்டறியப்பட்டு கட்டமைக்கப்பட்டதே இன்றைய நீலகிரி மாவட்டத்தின் தலைமையிடமான உதகை நகரமாகும். இதனை நினைவு கூறும் வகையில் சிறப்பு திட்டங்களும் நிகழ்ச்சிகளும் மேற்கொள்ள 10 கோடி ரூபாய் சிறப்பு நிதி வழங்கப்படுகிறது. நகர்ப்புற பகுதிகளை பசுமையாக்கி மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு 500 பூங்காக்கள் உருவாக்கப்படும். அண்மையில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்று புதிய மக்கள் பிரதிநிதிகள் பதவியேற்றுள்ளனர். நகர்ப்புற உள்ளாட்சிகள் அமைப்புகள்
அடிப்படை தேவைகளை நிறைவு செய்ய கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்திற்கு 1000 கோடி ரூபாயும், சிங்கார சென்னை 2.0 திட்டத்திற்கு 500 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மேலும் திறன்மிகு நகரங்கள் திட்டத்திற்கு 1875 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இம்மதிப்பீடுகளில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு 20,400.24 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குடிநீர் வழங்கல் மாநிலத்தின் அனைத்து மக்களுக்கும் போதுமான குடிநீர் வழங்குவதை உறுதி செய்வதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருகிறது. தற்போது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தால் 542 கூட்டு குடிநீர் திட்டங்கள் பராமரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் 2208 கோடி ரூபாய் மொத்த மதிப்பீட்டில் 5.64 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் அரசால் ஒப்புதல் அளிக்கப்பட்டு 6 புதிய கூட்டு குடிநீர் திட்டங்கள் வரும் நிதியாண்டில் செயல்படுத்தப்படும். குடியிருப்பு குடிநீர் ஜல் ஜீவன் திட்டத்திற்காக 3000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி மெட்ரோ ரயில் தடங்கள், புறநகர் ரயில் தடங்கள், தேசிய நெடுஞ்சாலைகள், புறவழி சாலைகள், வெளிவட்ட சாலைகள் போன்ற போக்குவரத்து வழித்தடங்களை ஒட்டிய பகுதியில் நகர்ப்புற வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்காக அப்பகுதிகளில் தற்போதைய தளர்பரப்பு குறிப்பீட்டை FSAயை உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. இதனுடன் இந்த பகுதிகளுக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளும் முன்னுரிமை அடிப்படையிலும் ஏற்படுத்தப்படும். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் பழுதடைந்த பழைய குடியிருப்பு பகுதிகளின் மறுமேம்பாடு ரீடெவலப்மெண்ட் மேற்கொள்ளப்படும். இதற்காக அரசு ஒரு மறுமேம்பாட்டு கொள்கை இந்த ஆண்டு வெளியிடும். இதுவரை 60 திட்டங்கள் இதற்காக அடையாளம் காணப்பட்டு தொடக்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இத்திட்டங்களின் அதிகபட்ச தளப்பரப்பை அடைவதற்கு தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். மீஞ்சூரில் இருந்து வண்டலூர் வரை 62 கிலோமீட்டர் நீளமுள்ள வெளிவட்ட சாலையின் அவுட்டர் ரிங் ரோடு கிழக்கு பகுதியில் 50 மீட்டர் அகலமுள்ள நிலம் வளர்ச்சி பெருவழியாக டெவலப்மெண்ட் காரிடோராக மேம்படுத்தப்படும். இந்த பெருவழியை அடுத்துள்ள பகுதிகளில் குடியிருப்புகள், நகரியம், சிப்காட் தொழிற்பூங்காக்கள், பொழுதுபோக்கு பகுதிகள், சேமிப்பு கிடங்குகள், தோட்டக்கலை பூங்காக்கள், இயற்கை உணவு பதப்படுத்தும் மண்டலம் மற்றும் தயார் நிலையில் உள்ள தொழிற்கூடங்கள் பிளக் அண்ட் பிளே ஆகியவற்றை அமைத்திட திட்டமிடுவதற்கான விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த பெருவழியில் முழுமையான வளர்ச்சியை அடைய தளப்பரப்பு குறியீடும் உயர்த்தப்படும், FSIயும் உயர்த்தப்படும். திட்ட அனுமதி, கட்டடம் கட்டுதல், மனைகள் ஆகியவற்றிற்கு ஒப்புதல் வழங்கும் நடைமுறையை துரிதப்படுத்துவதற்காக சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம், நகர் ஊரமைப்பு இயக்கம், பெருநகர் சென்னை மாநகராட்சி, உள்ளூர் திட்ட குழுமங்கள் மற்றும் பிற உள்ளாட்சி அமைப்புகளால் ஒற்றை சாளர முறை இந்த ஆண்டில் செயல்படுத்தப்படும். பிரதமர் மாதிரி வீட்டு வசதி திட்டத்திற்காக நகர்ப்புறம் 3700 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இம்மதிப்பீடுகளில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கு 8737.71 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைகள் சென்னையின் வர்த்தக வளர்ச்சிக்கு உயிர்நாடியாக திகழக்கூடிய மதுரவாயல் சென்னை துறைமுகம் உயர்மட்ட சாலை திட்டத்தை மீட்டெடுத்து நிறைவேற்றிட இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. இத்திட்டம் 5770 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 20.6 கிலோமீட்டர் நீளமுள்ள இரட்டை அடுக்கு உயர்மட்ட சாலையாக அமைக்கப்பட உள்ளது. இதற்கான விரிவான திட்ட அறிக்கை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தால் தயாரிக்கப்பட்டு வருகிறது.
இத்திட்டத்தை செயல்படுத்த தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம், தமிழ்நாடு அரசு, கடற்படை மற்றும் சென்னை துறைமுகம் ஆகியவற்றுக்கு இடையே புரிந்துணர்வு MOU ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாக உள்ளது. காட்டுப்பாக்கம் சந்திப்பு என்பது சென்னை சித்தூர் பெங்களூர் சாலை, மவுண்ட் பூந்தமல்லி ஆவடி சாலை மற்றும் பூந்தமல்லி குன்றத்தூர் பல்லாவரம் சாலை போன்ற முக்கிய சாலைகள் கூடும் இடமாகும். இச்சந்திப்பில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க 322 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட சுற்றமைப்புடன் கூடிய சாலை மேம்பாலம் கட்டப்படும். இதன் முதற்கட்டமாக விரைவான திட்ட அறிக்கை இவ்வாண்டு தயாரிக்கப்படும். கிழக்கு கடற்கரை சாலையில் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலை குறைத்திட அக்கரை வரை 4 வழி சாலை 6 வழி சாலையாக அகலப்படுத்துவது அவசியமாகும். திருவான்மையூர், கொட்டிவாக்கம், பாலவாக்கம் பகுதிகளில் இச்சாலையை அகலப்படுத்துவதற்கு ஏற்கனவே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நீலாங்கரை, ஈஞ்சம்பாக்கம், சோழிங்கநல்லூர் உள்ள மீதமுள்ள சாலை பகுதி 135 கோடி ரூபாய் செலவில் 6 வழி சாலையாக அகலப்படுத்தப்படும். மாமல்லபுரத்திற்கு அப்பால் உள்ள கிழக்கு கடற்கரை சாலையை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்திடம் ஒப்படைப்பது தொடர்பான சிக்கல் தீர்க்கப்பட்டு 4 வழி சாலையை அகலப்படுத்தும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும். பருவமழை காலங்களில் தரைப்பாலங்கள் வெள்ளத்தால் மூழ்கி விடுவதால் பல நாட்கள் போக்குவரத்து துண்டிக்கப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு 2026 ஆண்டிற்குள் வெள்ள காலத்தில் மக்களை பாதிக்கக்கூடிய தரைப்பாலங்களை உயர்மட்ட பாலங்களாக மாற்ற திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் வரும் ஆண்டில் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய உயர்மட்ட பாலங்கள் அமைக்கப்படும். சென்னை வெளிவட்ட சுற்றுச்சாலை திட்டத்திற்கு 2250 கோடி ரூபாயும், சென்னை கன்னியாகுமரி வழித்தட திட்டத்திற்கு ஆசிய வளர்ச்சி வங்கியின் நிதியுதவியுடன் 1200 கோடி ரூபாயும், தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்கு 628 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இம்மதிப்பீடுகளில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறைக்கு 18,218.91 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. போக்குவரத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட மகளிருக்கு இலவச பேருந்து பயண திட்டத்தினால் மகளிர் பயணிகள் பங்கு 40% 61% உயர்ந்துள்ளது. இத்திட்டம் பெண்களின் சமூக பொருளாதார நிலையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வரவு செலவு திட்டத்தில் மகளிருக்கு இலவச பேருந்து பயண மானியமாக 1520 கோடி ரூபாயும், மாணவர்களுக்கான பேருந்து பயண கட்டண சலுகை மானியமாக 928 கோடி ரூபாயும், டீசல் மானியமாக 1300 கோடி ரூபாயும் வழங்கப்படுகிறது. KfW என்ற ஜெர்மன் வளர்ச்சி வங்கியின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்படும் தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களில் பேருந்து சேவைகளை காலநிலைக்கு ஏற்ற நவீனமயமாக்கல் திட்டத்தில் 2213 BS6 புதிய டீசல் பேருந்துகளும் 500 புதிய மின் பேருந்துகளும் பஸ் கொள்முதல் செய்யப்படும். இம்மதிப்பீடுகளில் போக்குவரத்து துறைக்கு 5375.51 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எரிசக்தி துறை இலவச வேளாண் மின் இணைப்புகளுக்கு முன்னுரிமை அளித்து ஒரே ஆண்டில் 1 லட்சம் வேளாண் மின் இணைப்புகள் வழங்கப்படும் என மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்ததன்படி இதுவரை 75,825 இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள இணைப்புகளும் இந்நிதியாண்டிற்குள் வழங்கப்படும்.
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட மின்னக மையத்தின் மூலமாக மின் நுகர்வு தொடர்பாக மக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்களுக்கு உடனடியாக தீர்வுகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. இதுவரை 6,77,838 புகார்களுக்கு தீர்வுகள் காணப்பட்டுள்ளன. தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக ஒவ்வொரு ஆண்டு பெறும் நிதி இழப்பை எதிர்கொள்வதால் அதன் நிதிநிலை கவலைக்குரியதாக உள்ளது. நடப்பாண்டின் 2021-22 தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் இழப்பை 100% அரசே ஏற்க 13,108 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அரசு நுகர்வோருக்கு வழங்கும் மின் கட்டண மானியத்தை ஈடு செய்வதற்காக கூடுதலாக 9,379 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இம்மதிப்பீடுகளில் எரிசக்தி துறைக்கு 19,297.52 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தொழிலாளர் நலன். நாளுக்கு நாள் மாறி வரும் தொழில் சூழலுக்கு தேவைப்படும் திறன் படைத்த மனித வளத்தை உருவாக்குவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருகிறது. 71 அரசு தொழில் பயிற்சி நிறுவனங்கள் ITI தொழில் 4.0 இண்டஸ்ட்ரி 4.0 தரநிலையை அடைவதற்காகவும் தலைசிறந்த திறன் மையங்களாக மாற்றுவதற்காகவும் 2,877 கோடி ரூபாய் செலவில் முன்னணி தொழில் நிறுவனங்களுடன் பங்களிப்புடன் ஒரு சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். புதிய தொழில்நுட்பங்களுக்கு தேவையான பயிற்சி கட்டமைப்புகளை உருவாக்கி திறன் இடைவெளியை குறைக்கும் வண்ணம் புதிய பாடப்பிரிவுகள் அறிமுகப்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் பொருளாதார வளர்ச்சியின் காரணமாக புலம்பெயர் தொழிலாளர்கள் தேவை அதிகரித்து வருகிறது. இத்தொழிலாளர்கள் பற்றிய போதிய விவரங்கள் இல்லாமை கோவிட் பெருந்தொற்றும் போது புலப்பட்டது. அரசின் நலத்திட்டங்களின் பயன்களை அவருக்கு சென்றடைவரும் அவர்களின் சட்ட உரிமைகளை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலம் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு நடமாடும் தகவல் மற்றும் உதவி மையங்கள் அறிமுகப்படுத்தப்படும். முதற்கட்டமாக காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் இந்த நடமாடும் தகவல் மற்றும் உதவி மையங்கள் செயல்படுத்தப்படும். இம்மதிப்பீடுகளில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறைக்கு 2,353.93 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள். மாநிலம் முழுவதும் குறு நிறுவனங்களை கொண்ட பல்வேறு குழுமங்கள் மைக்ரோ கிளஸ்டர்ஸ் உள்ளன. இத்தகைய குறு நிறுவனங்களுக்கு உதவிடும் வகையில் குறு நிறுவன குழும மேம்பாட்டு திட்டம் ஒன்றை அரசு தொடங்கும். 50 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பாத்திரங்கள் செய்யும் குழுமம், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நரிக்குறவர் செய்யும் செயற்கை நகைகள் குழுமம், கடலூர் மாவட்டத்தில் முந்திரி பதப்படுத்தும் குழுமம், மதுரை மாவட்டத்தில் பொம்மை செய்யும் குழுமம் உள்ளிட்ட 20 குறு நிறுவன குழுமங்களுக்கு இந்த ஆண்டு பயன்பெறும். தமிழ்நாடு கயிறு உற்பத்தியில் நாட்டிலேயே முதலிடத்தில் உள்ளது. கயிறு உற்பத்தி தொழிலில் விவசாயிகள் மற்றும் தொழில் முனைவோர்களின் வருமானத்தை பெருக்கிட அதிக வாய்ப்புகள் உள்ளன. உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தைகளில் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் ஜியோ டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் தென்னை நார் போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை பிரபலப்படுத்தவும் மாநிலம் முழுவதும் கயிறு தொழில் குழுமங்களை மேம்படுத்தவும் தமிழ்நாடு கயிறு வணிக மேம்பாட்டு நிறுவனம் கோயம்புத்தூரில் அமைக்கப்படும். இதற்கு முதற்கட்டமாக 5 கோடி ரூபாய் தொடக்க மூலதனமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு மூலதன மானியமாக 300 கோடி ரூபாயும் கடன் உத்தரவாத திட்டத்திற்காக 100 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இம்மதிப்பீடுகளில் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறைக்கு 911.50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தொழில்கள்.
2030ஆம் ஆண்டில் $100 பில்லியன் என்ற ஏற்றுமதி இலக்கை தமிழ்நாடு அடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் செப்டம்பர் 2021இல் தமிழ்நாடு ஏற்றுமதி மேம்பாட்டுக் கொள்கை வெளியிடப்பட்டது. தமிழ்நாட்டில் ஏற்றுமதி ஊக்குவிக்கும் பொருட்டு தமிழ்நாட்டில் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு தேவையான பொது கட்டமைப்புகளை உருவாக்க $100 கோடி சிறப்பு நிதி உருவாக்கப்படும். தொழிற்சாலைகள், தொழில் கூட்டமைப்பினர் பங்களிப்புடன் திறன் சார்ந்த மையங்கள், பரிசோதனை மையங்கள், ஏற்றுமதி கிடங்குகள், உள்நாட்டு கோள்கலன் கிடங்குகள் போன்ற கட்டமைப்புகளை அமைப்பதற்கு இந்த நிதி பயன்படுத்தப்படும். தோல் அல்லாத காலணிகள் உற்பத்தியும் தோல் சார்ந்த தொழில்களும் மிகப்பெரிய அளவில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குகின்றன. வேலைவாய்ப்புகள் நிறைந்த இத்துறைகளை மேலும் வளர்க்கும் வண்ணம் புதிய காலணி மற்றும் தோல் தொழில் மேம்பாட்டுக் கொள்கை ஒன்று வெளியிடப்படும். மாநிலம் முழுவதும் பரவலான தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நோக்கில் கோயம்புத்தூர், பெரம்பலூர், மதுரை, வேலூர், திருவள்ளூர் மாவட்டங்களில் புதிய தொழில் பூங்காக்களை அரசு அமைக்கும். இந்த தொழில் பூங்காக்கள் வாயிலாக 50,000 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்படும். பிள்ளைப்பாக்கம் மற்றும் மாநல்லூரில் மின்னணு பொருட்கள் தயாரிக்கும் 2 சிறப்பு வகுப்புகள் ஒன்றிய அரசின் நிதியுதவியுடன் நிறுவப்படும். போக்குவரத்தை சீராக்கவும், கனர வாகனங்களை நிறுத்துவதற்கான வசதிகளை முறைப்படுத்தவும் செய்யாறு மற்றும் கும்மிடிப்பூண்டியில் சரக்கு வாகன முனையங்கள் அமைக்கப்படும். இம்மதிப்பீடுகளில் தொழில்துறைக்கு 3,267.91 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புத்தொழில் நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப்ஸ். மாநிலத்தின் புத்தொழில் தலைத்தோங்க ஒரு விரிவான கொள்கையை அரசு வகுத்துள்ளது. தமிழ்நாட்டை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்களில் பங்கு முதலீடு செய்வதற்கு 50 கோடி ரூபாயை வளர்ந்து வரும் தொழிலுக்கான தொடக்க நிதிக்கு எமர்ஜிங் செக்டர் சீட் ஃபண்ட் அரசு வழங்கும். மேலும் இந்த தொடக்க நிதியை பயன்படுத்தி பன்மடங்கு தனியார் முதலீடுகள் ஈர்க்கப்படும். தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கம் டான்சிம் வாயிலாக ஈரோடு, மதுரை, திருநெல்வேலியில் புதிய மண்டல அளவிலான புத்தொழில் மையங்கள் ஏற்படுத்தப்படும். இவை தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் புத்தொழில் வளர்ச்சிக்கு வழித்தோலும். சென்னை நந்தம்பாக்கத்தில் 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அனைத்து வசதிகளுடன் கூடிய மாநில புத்தொழில் நிறுவனம் மையம் ஒன்று தமிழ்நாட்டு தொழில் வளர்ச்சி நிறுவனத்தால் டிட்கோவால் அமைக்கப்படும். தமிழ்நாட்டில் உள்ள புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டும் வண்ணம் இந்நிறுவனங்கள் உற்பத்தி செய்யும் புதுமையான பொருட்களை இனோவேட்டிவ் மேனுஃபேக்சர்ட் ப்ராடக்ட்ஸ் 50 லட்சம் வரை அரசு துறைகளும் நிறுவனங்களும் நேரடியாக கொள்முதல் செய்ய அனுமதிக்கப்படும். தகவல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இயந்திர அறிவு மெஷின் லேர்னிங், நம்பிக்கை இணையம் பிளாக் செயின் போன்ற வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களின் முக்கியத்துவத்தை இந்த அரசு நன்கு அறிந்துள்ளது. இதனை ஊக்குவிப்பதற்காக சென்னையில் 54.61 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு தொழில்நுட்ப மையம் ITNT அரசால் அமைக்கப்படும். மாநிலத்தின் பெரும் தொழில்நுட்ப சவால்களுக்கு தீர்வு காணும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை செயல்படுத்துவதற்கான பணிகளை ஒருங்கிணைக்கவும் இந்த மையம் செயல்படும். இம்மதிப்பீடுகளில் தகவல் தொழில்நுட்பவியல் துறைக்கு 199.6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சுற்றுலா, வெளிநாடு மற்றும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதில் நாட்டிலேயே தமிழ்நாடு முன்னிலை வகிக்கிறது. உலகின் பழமையான தமிழ் பண்பாடு, தொன்மையான கோவில்கள், கட்டடக்கலை ஆகியோர் சுற்றுலா பயணிகள் தூய்க்கும் வண்ணம் சுற்றுலா சேவைகள் அறிமுகப்படுத்தப்படும். தனியார் பங்களிப்புடன் முக்கிய தலங்களான காஞ்சிபுரம், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், ராமநாதபுரம் மாவட்டங்களில்
தொகுப்பு சுற்றுலா பயணங்கள் செயல்படுத்தப்படும். சமண பௌத்த மதங்களை சார்ந்த புகழ்பெற்ற தலங்கள் தமிழ்நாட்டில் பரவலாக உள்ளன. காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, நாகப்பட்டினம், கரூர், மதுரை போன்ற மாவட்டங்களில் உள்ள இத்தலங்களை சுற்றுலா பயணிகள் கண்டுகளிக்க உலக தரத்தில் சுற்றுலா வசதிகள் தனியார் பங்களிப்புடன் ஏற்படுத்தப்படும். இம்மதிப்பீடுகளில் சுற்றுலாத்துறைக்கு 246.06 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலைத்துறை தமிழர்களின் வரலாறு, பண்பாடு, கட்டடக்கலை ஆகியவற்றின் விழுமியங்களின் சான்றாக தொன்மையான திருக்கோயில்கள் தமிழகமெங்கும் விரவியுள்ளன. 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட திருக்கோயில்களை அவற்றின் பழமை மாறாமல் புதுப்பித்து புனரமைத்து போற்றும் வண்ணம் பணிகளை மேற்கொள்ள இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும். இப்பணிகள் 100 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும். இம்மதிப்பீடுகளில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு 340.87 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அரசு பணியாளர்கள் நலன் தமிழ்நாடு அரசின் ஓய்வூதியதாரர்கள் குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டத்தில் ஓய்வூதியதாரர்களின் மரணத்தின் போது அவர்களின் குடும்பத்தினருக்கு 50,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. கோவிட் பெருந்தொற்றால் இத்தொகையை பெறுவதற்கான விண்ணப்பங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. ஓய்வூதியதாரர்களின் குடும்பத்தினரின் நலனை கருத்தில் கொண்டு நிலுவையில் உள்ள விண்ணப்பங்களை நேர் செய்ய ஒரு சிறப்பு ஒதுக்கீடாக 50 கோடி ரூபாய் அரசு வழங்கும். கோவிட் நோய் தொற்றால் பணியிடை மரணமடைந்த 327 முன்கள பணியாளர்களின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து 79.5 கோடி ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டுள்ளது. உயர்த்தப்பட்ட அகவிலைப்படியை அரசு ஊழியர்களுக்கு வழங்குவதற்காகவும் ஓய்வூதிய பயன்களை வழங்குவதற்காகவும் வரவு செலவு திட்டத்தில் ஏற்றத்தாழ 19,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நிர்வாக சீர்திருத்தங்கள் இந்த நிதிநிலை அறிக்கையில் எய்தப்பட்டுள்ள நிதி குறியீடுகள் அரசின் சிறப்பான நிதி மேலாண்மை மற்றும் கடைபிடிக்கப்பட்ட சீர்திருத்தங்கள் வாயிலாக பெறப்பட்டுள்ளன. ஆகவே சில முக்கிய சீர்திருத்தங்கள் குறித்து எடுத்துரைக்க விளைகிறேன். மனித வளமே ஒரு நிறுவனத்துக்கு மிக முக்கியமான சொத்தாகும். காலி பணியிடங்கள் அதிக அளவில் உள்ள அதே வேளையில் சம்பளம் மற்றும் ஓய்வூதிய செலவினங்கள் மிகவும் அதிகமாக உள்ள ஒரு இக்கட்டான சூழலில் நாம் உள்ளோம். நடைமுறையில் உள்ள ஆட்சேர்ப்பு மற்றும் பயிற்சிக்கான முறைகளை சீரமைப்பது மிகவும் அவசியமானது. கோவிட் பெருந்தொற்று இந்த தேவைக்கு மேலும் வலு சேர்த்துள்ளது. பணியமர்த்தல் மற்றும் பயிற்சிக்கான விதிகளில் சில திருத்தங்கள் மேற்கொள்ளும் பணியினை இவ்வாண்டே தொடங்கியுள்ளோம். மனிதவளம் தொடர்பான சீர்திருத்தங்கள் மேற்கொள்வதற்கான ஒருங்கிணைந்த திட்டத்தை 6 மாத கால அளவிற்குள் முன்மொழிவதற்காக மனிதவள சீர்திருத்த குழு ஒன்று அமைக்கப்படும். அரசு சொத்துக்களை முறையாக கணக்கிட்டு அனைத்து அரசு துறைகளில் இருக்கும் அசையும் அசையா சொத்துக்களின் விவரங்களை சேகரித்து அவற்றின் பயன்பாட்டை கண்காணிக்க ஒருங்கிணைத்து நிதி மற்றும் கண்காணிக்க ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை திட்டத்துடன் IFHRMS உடன் இணைத்து ஒரு சொத்து மேலாண்மை மென்பொருள் ஆசெட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் வரும் ஆண்டிலிருந்து அறிமுகப்படுத்தப்படும். அரசின் உட்தணிக்கை அமைப்பு முறையில் தேவையான அடிப்படை சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று நான் கடந்த வரவு செலவு திட்ட உரையில் குறிப்பிட்டிருந்தேன். இதற்காக தணிக்கை துறைகளை ஆய்வு செய்து சீர்திருத்தங்களை மேற்கொள்ள தேவையான பரிந்துரைகள் வழங்கிட ஓர் ஓய்வு பெற்ற இந்திய தணிக்கை மற்றும் கணக்கு பணி அலுவலர் தலைமையில் ஒரு உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழு 4 மாதங்களில் தனது அறிக்கையை வழங்கும்.
வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய ஒளிமறைவற்ற நிர்வாகத்தை வழங்குவது இந்த அரசின் முக்கிய நோக்கமாகும். இதனை உறுதி செய்ய 1/4/2023 முதல் அனைத்து அரசு மற்றும் அரசு பொது நிறுவனங்களின் கொள்முதல்களுக்கும் மின்னணு கொள்முதல் முறை procurement கட்டாயமாக்கப்படும். இதற்காக தமிழ்நாடு ஒப்பந்த புள்ளிகளில் ஒளிமறைவற்ற தன்மை சட்ட விதிகளில் தேவையான திருத்தங்களை அரசு கொண்டு வரும். இந்த ஆண்டு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறையை வலுப்படுத்த அலுவலகம், வாகனங்கள் போன்ற கட்டமைப்புகள், கூடுதல் பணியாளர்கள், வல்லுநர்களை பணியமர்த்துதல் போன்றவற்றிற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளன. வரும் ஆண்டில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறையை வலுப்படுத்தும் பணிகளை நாங்கள் தொடர்ந்து மேற்கொள்வோம். நேர்மையான நிர்வாகத்தை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் உறுதியான நிலைப்பாட்டினால் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒருவேளை எதிர்வரிசையில் இருந்திருந்தால் இதை கூறிய பிறகு வெளிநடப்பு செய்திருப்பார்களோ என்னமோ. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒன்றிய அரசு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த போது மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் அவர் உரையை ஆங்கிலேயத்தில் கூறினார். அப்பொழுது நான் பாராட்டினேன். ஏனென்றால் இந்தியா உலக சந்தையில் உலக பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களில் கண்காணிப்பில் இருக்கிறது. அதனால் அவர்களுக்கு நேரில் போய் சேர்வதற்கு ஆங்கிலேயத்தில் உரையாற்றுவது நல்லது என்று கூறினேன். அதேபோல் இன்றைக்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக முதலீடு ஈர்க்கும் முதல் மாநிலமாக இருக்கிற தமிழ்நாட்டில் நானும் சில குறிப்புகளை, மாநிலத்தோடைய நிதிநிலை பற்றிய குறிப்புகளை ஆங்கிலேயத்தில் உரையாற்றினால் தேசிய மற்றும் உலக அளவில் இருக்கிற பத்திரிகைகள், முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் போய் சேரும் என்ற காரணத்துக்காக சில பத்திகளை மற்றும் நான் ஆங்கிலேயத்தில் படிக்கிறேன். உறுப்பினர்கள் ஸ்க்ரீனில் அது தமிழில் தொடர்ந்து வரும். அதனால் அவர்கள் அதை பார்த்துக்கலாம். Part B, Finances of the State Government. Honorable Speaker, I have thus far highlighted the major initiatives and schemes of this government. I shall now elaborate on the aggregate fiscal position. Despite financial strain faced due to the third wave of the pandemic and unprecedented floods, the government has fulfilled many bold promises focused on improving the livelihood of the poor. This has resulted in an increase in expenditure on subsidies. However, the government has managed to contain other expenditure through prudent fiscal management. Hence, the total revenue expenditure in the revised estimate 2021-22 has been estimated at 2,59,150.97 crore as against the budget estimates of 2,61,188.57 crore. The pandemic and unprecedented floods have severely affected the state's own tax revenues. As a result, commercial taxes, state excise and motor vehicles tax are projected to fall short of the budgetary estimates in the revised estimates. In the aggregate, the state's own tax revenue is expected to be 1,21,857.55 crore in the revised estimates as against 1,26,644 crore in budget estimates. There is an increase in the share in central taxes component due to increased tax collection realized by the union government and release of arrears pending to the state. As a result, the share in central taxes is estimated at 33,580.22 crore in the revised estimate as against 27,148.31 crore in the budget estimates. The grants in aid from the union government has been estimated at 36,609.47 crores in the revised estimates against 34,564.42 crores in the budget estimates. This increase is due to arrears received from the previous years. Due to the present economic conditions, the estimated growth in the collection of state-owned non-tax revenue has not been realized. Collection from the state's own non-tax revenue have been estimated at 11,830.93 crores in the revised estimates,
which is lower than the 14,139.01 crore in the budget estimate. As a result, the state's total revenue receipts have been estimated at 2,03,878.17 crore in revised estimate, which is an increase from 2,02,495.89 crore in the budget estimate. On account of the prudent fiscal management of this government, the overall revenue deficit has decreased to 55,272.79 crore in the revised estimates as against the budgeted amount of 58,692.68 crore. The unprecedented rainfall and floods, as well as the restrictions imposed to control the third wave of the pandemic, have resulted in delay in the execution of capital projects. And as a result, the total capital expenditure in the revised estimate is now 37,936.23 crore as against 42,180.97 in the budget estimate. The 15th Central Finance Commission has recommended a fiscal deficit up to 4.5% of GSDP to states in 21-22. However, the fiscal deficit as a percentage of GSDP has been reduced to 3.80% in the revised estimates from 4.33 in the budget estimates. In the budget estimates 22-23, taking into account factors such as the growth in the state's economy, ongoing measures to raise additional revenues and improve tax collection, the state's own tax revenue is estimated with the following components. Commercial taxes, 1,06,765.22 crores, state excise, 10,589.12 crores, stamps and registration fees, 16,322.73 crores, motor vehicles tax, 7,149.25. Thus, the state's own tax revenue is estimated to be 1,42,799.93 crore in the budget. The state's own non-tax revenue is projected to be 15,537.24 crore. The share in central taxes component is estimated at 33,311.14 crore. Considering that the pending GST compensation dues will be received from the union government in the coming year, பழைய dues இப்போ வரும் என்றதனால், the grants in aid have been projected at 39,758.97 crores. In the budget, the total revenue receipts are expected to be 2,31,407.28 crore. In the budget, the total revenue expenditure is expected to be 2,84,188.45 crore. This includes the expenditure due to increases in dearness allowance and pension payments as a result of the increase in retirement age. Adequate allotment has been made for new and existing schemes. This government will take all necessary measures to increase the efficiency in tax collection. Based on this, the revenue deficit is estimated at 52,781.17 crores. தொடர்ந்து குறைக்கப்படுகிறது. To increase employment opportunities and to promote growth, the total capital expenditure, including net loans and advances in the budget, is estimated at 43,832.54 crores. This is 23.28% higher than the revised estimates for this year. In the budget, the fiscal deficit is estimated at 90,113.71 crore. This fiscal deficit has been arrived at after considering the GST compensation amount of 6,500 crore expect to be received as a back-to-back loan, which will be repaid from the GST compensation cess fund of the union government instead of the consolidated fund of our state. In the year 2023, the net public debt is projected at 90,116.52 crore. Therefore, on 31/3/2023, the total outstanding debt will be 6,53,348.73 crore, and the debt to GSDP ratio will be 26.29%. This is well within the limits set by the 15th Finance Commission. Honorable Speaker, I am confident that this budget will be the beginning of a great transformation. In the last regime since 2014, the state finances have been on a decline. This is clearly illustrated by the rising revenue deficit and increasing proportion of interest payments to revenue receipts
among other indicators. After this 7-year slump, the reduction in revenue deficit, even in such a challenging year, is a testimony to this government's prudent fiscal management. The medium-term fiscal plan projects that we will soon achieve the target set in the Tamil Nadu Financial Responsibility Act 2003. The medium-term fiscal plan may be taken as having been read as part of my speech. The demonstration of such sound financial management increases Tamil Nadu's stature in both the financial markets and amongst global corporates. In conjunction with our natural strengths, this credibility will position our state as the premier investment destination in India at a very opportune time. Within a short span of time since this government, led by the Honorable Chief Minister, assumed office, the choice of Chennai as the destination for the Chess Olympiad, the establishment of a world-class furniture park in Thoothukudi, and mega investments by large multinational companies in Tamil Nadu are evidence of this trend. இதை நான் தமிழிலும் உரையாற்றுகிறேன். இத்தகைய திறன்மிக்க நிதி நிர்வாகம் உலக நிதி சந்தைகள் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்கள் மத்தியில் தமிழ்நாட்டின் நற்பெயரை நிலைநாட்டும். முதலீடுகளை ஈர்க்க சாதகமாக இச்சூழலில் முதலீடுகளுக்கு மிக உகந்த மாநிலம் தமிழ்நாடு என்ற நிலைக்கு இது மேலும் வலு சேர்க்கும். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான இவ்வரசு பொறுப்பேற்ற இந்த குறுகிய காலகட்டத்திலேயே நடைபெற்ற நிகழ்வுகளான சதுரங்க ஒலிம்பியாட் போட்டிக்கு சென்னையில் மையமாக தேர்வு செய்தது, உலகத்தரம் வாய்ந்த அரைக்கலன் பூங்கா தூத்துக்குடியில் அமைந்தது, பன்னாட்டு தொழில் நிறுவனங்களின் மூலம் பெரும் முதலீடுகள் ஈர்த்தது ஆகியவை இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். மகளிரின் முன்னேற்றமே மாநிலத்தில் முன்னேற்றம் என்ற கொள்கையின் அடிப்படையில் அவர்கள் நலனுக்காக தேர்தல் அறிக்கையில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளான ஆவின் பால் விலை குறைப்பு, சுய உதவி குழுக்களின் கடன் தள்ளுபடி, அரசு பேருந்துகளில் இலவச பயணம் போன்ற பல வாக்குறுதிகளை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே நிறைவேற்றியுள்ளார்கள். அடுத்து முக்கிய வாக்குறுதியான மகளிருக்கான உரிமை தொகை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார்கள். சென்ற ஆட்சியினர் விட்டு சென்ற நிதி நெருக்கடி சூழல் காரணமாக இந்த வாக்குறுதியை இந்த அரசு முதல் ஆண்டில் செயல்படுத்துவது கடினமாக இருந்து வருகிறது. இருப்பினும் இத்திட்டத்தின் கீழ் பயனடைய தகுதியுள்ள பயனாளிகளை பல்வேறு தரவுகளின் அடிப்படையில் கண்டறிந்து பயன்கள் அவர்களை சரியாக கொண்டடையும் வகையில் திட்டத்தை வடிவமைப்பதற்கான பணிகள் முழு முனைப்புடன் நடைபெற்று வருகின்றன என்பதை இந்த பேரவையில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இதன் அடிப்படையில் இந்த அரசு எடுத்து வரும் பல்வேறு முயற்சிகளின் காரணமாக நிதிநிலையில் முன்னேற்றம் ஏற்படும் போது இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என உறுதி அளிக்கிறேன். உலக புகழ் பெற்ற நிபுணர்களை கொண்ட மாண்பு முதலமைச்சரின் இந்த வரவு ஆலோசனையை வழங்கியதற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆலோசனைகள் மனதில் கொண்டு தமிழ்நாட்டின் நிதிநிலையை மேலும் மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொள்ள உள்ளது. இந்த வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கு அயராது உழைத்த நிதித்துறையின் கூடுதல் தலைமை செயலாளர் திரு நா. முருகானந்தம் ERP அவர்களுக்கும் நிதித்துறையின் பிற அலுவலர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் சமூகத்தில் அனைவருக்கும் பயணிக்கும் வளர்ச்சியை அடைந்து சமூக நீதியை நிலைநாட்டி அனைத்து ஆசிய நாடுகளுக்கும் முன்மாதிரியாக தமிழ்நாடு திகழ்வதை உறுதி செய்ய முனைகிறோம். இந்த வரவு செலவு திட்டத்தை வடிவமைக்க தொடர்ந்து அறிவுரைகள் வழங்கி முழு ஆதரவு அளித்தவர் அவர். அஞ்சாமை, ஈகை, அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கியல்பு. மன உறுதி, கொடை, அறிவு, ஊக்கம் எனப்படும் 4 பண்புகளும் அபரீதமாக நிறைந்திருப்பது தலைவருக்கு இயல்பாகும்.
இந்த குரலுக்கு இலக்கணமாக திகழும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, 2022-23 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்திற்கு இந்த அவையின் ஒப்புதலை பெற்று தருமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு கூடும். வணக்கம். इस खेल में वित्तीय जोखिम का तत्व शामिल है और इसकी लत लग सकती है। कृपया जिम्मेदारी से और अपने जोखिम पर खेलें। 18+ ओनली। समझे? मैं समझाता हूं। गेमिंग का मजा लो, रिस्क मत लो, जरूरत से ज्यादा मत खेलो, और अगर आपकी उम्र 18 से कम है तो पढ़ाई पे ध्यान दो, है ना? 823 केयर्स। चलो साथ खेलें रिस्पॉन्सिबली। कश्मीर फाइल्स के बारे में, उसके बारे में बात करने वाले, उसका खिलाफ बात करने वाले नए 100, 200 इतना ही हुआ, आप इसके ऊपर क्यों इतना चिंताजनक बात कर रहे हो? सर, उस समय का 2-3 सच्चाई हम याद करना चाहिए। जब इतना जबरदस्त हिंदुओं के ऊपर इतना हो रहा था और लोग कैसे बाहर निकले वो भी उनको मालूम नहीं था, और मैं बोलना नहीं चाहती, no difference between mother and daughter. हस्बैंड के सामने वाइफ का, you will understand, sir. Can't even utter this here. Can't even utter this. People were threatened. You will convert or else you will not be alive. ये हुआ उस समय, मगर सच्चाई बाहर आने के हर बार कुछ ना कुछ आतंका, नहीं, that didn't happen. डिनायल, आज भी डिनायल हो रही है। और जब इस फिल्म के बारे में कोई ऑनरेबल मेंबर बात कर रहे थे, बहुत सारे मेंबर्स उसके ऊपर बात किए, इवन नाउ, ये मैं दुख के साथ, वरिष्ठ कांग्रेस के नेतागण बहुत बैठे हैं इधर, कल कांग्रेस के ऑफिशियल हैंडल से डिनायल का ट्वीट्स लगातार आया, और ये भी बोले कश्मीरी पंडित्स खुद जाकर के चल गए कश्मीर से, उनके खुद की मर्जी से, ना कि कुछ हुआ। डिनायल कांग्रेस के ऑफिशियल हैंडल से, और उस हैंडल में से ये भी बोले कि अपने आप चले गए, और हमारे पार्टी का बिलीफ है कि ये टेररिस्ट का काम था, कुछ काम था, पता नहीं, और खुद वो, क्योंकि दिल्ली में उनको कुछ बेनिफिट्स मिल रही है, जमीन मिल रही है, जॉब मिल रही है, रिजर्वेशन, उसके लिए वो निकल गए। और ये भी बोल रहे हैं कि हमारे बिलीफ, कांग्रेस पार्टी के बिलीफ, सेपरेटिस्ट का लॉन्ग बैटल है, ये सेपरेटिस्ट एंड दोस हू स्टैंड फॉर इंडिया, मतलब भारत के लिए जो लोग हैं उनके और सेपरेटिस्ट के खिलाफ वाले बीच में आपस में झगड़ा है, इसके वजह से उधर दुख हुआ। मगर सच्चाई में बोलूं सर, उस समय नेशनल कॉन्फ्रेंस पार्टी, हसनन मसूदी जी हैं इधर, उनके गवर्नमेंट था JNK में, और उसमें
पार्टनर थे इंडियन नेशनल कांग्रेस। और दुख से ये भी मैं कह रहा हूं, नाम नहीं ले रही हूं, तब की चीफ मिनिस्टर हिंदुओं को उनके अपने नसीब देख लो भैया करके विदेश चले गए। ये भी सच है जी। जम्मू कश्मीर के तब की सरकार की चीफ मिनिस्टर हिंदुओं को उनके नसीब को छोड़ करके देश विदेश चले गए और ये लोग मरे, रेप हुआ और उन सबको बाहर भागने का बदनसीबी उनके ऊपर आया। आज भी कांग्रेस कल के ट्वीट के द्वारा कांग्रेस उसको डिनाई कर रहे हैं और बोल रहे हैं कि सेपरेटिस्ट का और देश के खिलाफ लड़ने वाले सेपरेटिस्ट का और देश के आमने सामने के लड़ाई। अगर वो सच है सर, मैं उनसे पूछना चाहती हूं, अगर वो बात सच है, कांग्रेस के ये बात सच है, तो उनसे पूछना चाहती हूं, JNK का एक सेपरेटिस्ट जो इंडियन एयरफोर्स के ऑफिसर्स को खुलेआम उनके बीवी बच्चे के सामने मराया, वो एक प्राइम मिनिस्टर उनको बुला करके शेक हैंड किया है। कांग्रेस के प्राइम मिनिस्टर, कांग्रेस के प्राइम मिनिस्टर उनको बुला करके, जो सेपरेटिस्ट है और आज बयान दे रहे हैं कांग्रेस कि सेपरेटिस्ट और भारत देश के खिलाफ झगड़ा, अगर वो सच है तो क्यों आपने वो सेपरेटिस्ट को बुला करके प्रधानमंत्री जी के हाथ शेक करवाया, उनको इनवाइट किया? क्या सच है? आप एक समय बोल रहे हो कि ये नहीं हुआ, दूसरा समय आपके चीफ मिनिस्टर भाग गए देश छोड़ करके, तीसरा ये लोग भाग भाग करके दिल्ली आकर के शरणार्थी बन गए उन्हीं के अपने देश में। फिर कल सुबह तक कांग्रेस का ट्वीट्स में ये आ रहा है कि सेपरेटिस्ट के खिलाफ, भारत देश के खिलाफ झगड़ा हो रही है, ये सेपरेटिस्ट वर्सेस भारत देश है। अगर वो सच है, फिर क्यों सेपरेटिस्ट को आपके प्रधानमंत्री जी के पास लेके गए जो हमारे एयरफोर्स के लोग को मराया? ये सेपरेटिस्ट एक विदेशी टेलीविजन चैनल में, ये सेपरेटिस्ट एक विदेशी चैनल में जाकर के कंसीड किया, माना कि हां मैं एयरफोर्स के अधिकारी को मराया। Good morning, my dear friends. Welcome to the third edition of India First Leadership Talk Series. Today we are very excited because we have a very, very special guest. Some people call him James Bond of India, or some people call him real life Vyomkesh Bakshi. So today we have our National Security Advisor, Sri Ajit Dovalji, with us. And today we will discuss with him about art of decision making. Ajit sir, welcome to our show. So when we announced that you will be joining us for India First Leadership Talk Series, there was huge enthusiasm within students. And within 2 or 3 days, we got about 600 to 700 questions. Then subsequently, we had to cancel the show because some unfortunate incidents happened. And then we are now, until now, we have received about 950 questions from students. When we scanned those questions, a lot of those questions were dealing with India's very sensitive security kind of inquiries, or they were keen on knowing about it. So we couldn't take many of those questions, but still we have tried to compile some of them
and you can answer based on your ease of dealing with some of these things. So the first question, sir, is a very, very interesting question. And it actually is about the airstrikes or surgical strikes which were done before. So the students are very, very keen on knowing that you might be there in the war room while monitoring the entire situation, minute by minute maybe. So what was going in your mind, and whether at any point of time you had the fear of actually or have a feeling, I had a feeling that the decision may go wrong, or you know, or you have taken the wrong decision. So, sir, what was your psyche at that moment? Well, I can't go into the specifics of many operations or this particular operation, but I'll tell you one thing. We are all human beings, and human brain, human psyche, human this thing operates almost similarly. The difference is how do you respond to it. Very true. See, it's just like the rainfall. It falls on all of us evenly. But with some people can catch cold, some people are better clad, some people have got the raincoat, some people have this thing. So the important thing is, whenever you take major decisions, whenever you take vital decisions, there is always a sense of anxiety, uncertainty, because you are not a crystal gazer, you cannot tell the future. And you get to know whether the decision was right or wrong only after the event is over. So the die has been cast. But more important thing is, how do you cope with that? How do you plan for that? Now, the way I can tell you is this, that is, if I take a decision, I work out a worst case scenario. I will say, if everything goes wrong, what will happen? And then you find that, okay, if everything goes wrong, what can happen is affordable. You may get a little bad press, you may get some bad media, but nation won't suffer. Maybe sometimes we may lose some lives, it doesn't matter. But we can manage with that, the country can bear that shock. After having worked out the worst case scenario, you try to improve on that. That is, how do I see, that is, if I buy a lottery ticket, or if I say that if I'm going to do a job, it's going to cost me 500 rupees if it is wrong. But I say, how can I reduce the cost? So you start making preparations to make it more affordable till you bring it to the point where you think that the risk is worth taking, which requires time, which requires preparation, which at times in our job requires technology, superior intelligence, and all these things. So the point I was trying to make is that to deal with fear, articulate that fear in specific words, and you will find the fear is not very big. It is not as big as you are really worried about. It is much less than that. Not only that, you can further reduce it through preparations, through a better knowledge, through a better understanding, and through hard work. Then the another important thing is that for vital decisions, you must have a contingency plan. That is the fallback position. If things, whatever you do, a situation gets changed. Now, that situation is a new situation that you have to cope with. And if you have got to cope with that situation, that is what we say is the new contingency. It can be favorable, it can be unfavorable. Say you are talking about this operation of Balakot. Now, thereafter the media is just saying, well, this is a new situation. It's a favorable situation, but still a new situation. So you plan with it, that how will you do the perception management? Or then there will be an international decision. So you will work out, that is, what will be your contingency plans. After the old one is over, favorable or unfavorable, a new situation will emerge.
and then you have got to deal with that. So I think thereafter the fear level becomes very low. You know that when you have cattle for it, you know that you are prepared for it, you know that you have got the requisite talent, knowledge, resources, and everything has been lined up. Come what may, and we will deal with it. Sir, the fear can be handled, as you rightly said, through right kind of mental preparation and training. But sometimes, while decision making, you hardly have few choices. And then you have to really take tough decisions. How, and when it comes to national security, and if you have to take a tough decision, then it has a long-term repercussions. It may have generations may get affected. So when you are taking a tough decision, what considerations you actually give? It is a bit different than fear of taking decision. Well, first let us understand that we all take hundreds of decisions every day. Whether what to dress or what to eat or where to sit or you buy this thing. What exactly makes a decision tough? What are the tough decisions? Tough decisions are where the consequences are going to affect a large number of people for a long period of time. The risks are high because some of those wrong decisions